அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று அவல் பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அக்ஷராக்கு ஆன்லைனில் சரஸ்வதி பூஜை கண்டு கொஞ்சம் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 ட்ரெஸ் அது வந்திருக்குது. அவள் ஸ்கூல் விட்டு வந்தோடனே அதை பார்க்குறா. இந்த அவல் பிரசாதம் ஈஸியாக செய்திடலாம். இப்போ இவ்வளோ அலுவலை முடிச்சுட்டு வாங்க அதை பார்த்துட்டு நாங்கள் இது அப்புறம் கோயிலுக்கு போகிறோம். எம்எஸ் பொட்டிக்யூ வந்து ஃபேஸ்புக்கில் வந்து அதில் தான் நான் பார்த்து இது எடுத்தது, புக் பண்ணி எடுத்தது. அதில் இருந்த மாதிரியே நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது ட்ரெஸ். இப்போ நான் வந்து அவல் எடுத்திருக்கிறேன், ஒரு சுண்டு. இங்கே வந்து வெள்ளவல் எனக்கு கிடைக்கிற, அதால் சிவப்பு அவலே எடுத்திருக்கிறேன். நார்மலாக சரஸ்வதி பூஜைக்கு வெள்ளவல் தான் எடுப்போம் பிரசாதம் செய்கிறதுக்கு. இப்போ இதை வந்து ஊராக இருந்தால் சுலகில் போட்டு முதல் புடைச்செடுப்பாங்க. எடுத்து அதுக்கு பிறகு அரிக்கஞ்சட்டியில் போட்டு அந்த கல் மண் போக அரிச்செடுத்து தான் செய்வாங்க. இங்கே வந்து க்ளீனாக தான் வரும். அதால் சும்மா பிசைஞ்சு நல்லா அந்த தவிடு போக பிசைஞ்சு கழுவி எடுக்கிறேன். அவலெல்லாம் ஊற போடுறதில்ல, உடனே கழுவி எடுத்து புளிஞ்செடுக்க வேண்டியது தான். இங்கே ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு கூலாக வந்துடும் அவல். இப்போ நல்லா நான் வந்து ஒரு 5 சரத்துக்கு மேலே கழுவி எடுத்துட்டேன், பிசைஞ்சு பாருங்கள் இப்படி க்ளீனாக வந்திருக்குது. இப்போ இதை புளிஞ்செடுப்போம். ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் நல்லா இறுக்கமாக புளிஞ்செடுங்க. ஏன்னு சொன்னால் சர்க்கரை போட போகிறோம். சர்க்கரையிலையும் சர்க்கரை அந்த இதோட பிசையக்குள்ளே அது அந்த நிறைய கசியும், ஈரம் கசியும். அப்போ தண்ணியாக போயிடும் அவல். அதால் தண்ணி இல்லாமல் இறுக்கமாக புளிஞ்செடுக்க வேணும். சிலர் வந்து பாகு காய்ச்சி ஊற்றி எல்லாம் செய்வாங்க. ஆனால் எங்கட ஊரில் அப்படி செய்கிறல்ல, இப்படி இந்த மெத்தட்லாம் எங்கட ஊரில் செய்வாங்க. இதுக்கு வந்து நான் 4 ஏலக்காய், பாதாம் பருப்பு சீவினது, பிளம்ஸ், அடுத்தது காஜு. இதோட கச்சான் இருந்தாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம். இது இல்லாட்டியும் பரவாயில்ல. இது வந்து ஒரு வித்தியாசமான எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சர்க்கரை இடிச்செடுத்துருக்கிறேன். இஞ்சியும் சர்க்கரையும் க்ளீனாக தான் வரும், தூசாவும் வரும். நான் என்ன கட்டி சர்க்கரையை தான் கித்தூள் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் உப்பாக இருக்குது, அதில் எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல. அதோட பனானா வனிலா எடுத்துருக்கிறேன். இங்கே இது பனானா வனிலா போல் ஆல்மண்ட் எசன்ஸ், அதில் ரோஸ் எசன்ஸும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ தேங்காய், பசுனை 2 ஒரு மிசக்கரண்டி போட்டு இந்த கஜுவையும் ஏலக்காயும் நாங்கள் முதல் அதில் பொரிப்போம். அரைவாசு பொரிப்பட்டதுக்கு பிறகு இந்த பாதாம் பருப்பையும் பிளம்ஸையும் சேர்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி அவலை பிரட்டி செய்து பாருங்கள் பிரசாதத்துக்கு. சரஸ்வதி அம்பாள் அப்படியே உங்களோட வீட்டே வந்திருந்துருவா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்களோட வீட்டில் செய்கிற மெத்தட் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எங்களோட மகள் ஃபேன் கேக் கேட்டதால் நான் அந்த சட்டியிலே போட்டேன். நான் அதை செஞ்சதுக்கு பிறகு ஃபேன் கேக் போட்டால் அந்த ஃபேன் கேக்கெல்லாம் வாசமாக இருக்குமெண்டு. இப்போ ஒரு பாதி தேங்காயோட பூ, பொரித்து வச்ச தானியங்கள், அதோட சர்க்கரை, இப்போ ஒரு மூடி வாழைப்பழ வனிலா எசன்ஸ் போடுறேன். இதுக்கு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சிலர் சீனி, வெள்ளை சீனி, சிவப்பு சீனியெல்லாம் சேர்ப்பாங்க. நான் எதுவுமே சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையும் போட்டு பிசைஞ்செடுத்த சரி அவல் பிரசாதம் ரெடி. எந்த
ஏனத்தால் நீங்கள் அவல் அளந்தெடுக்கிறீங்களோ அதில் 3/4 வாசிக்கு சர்க்கரை எடுத்தால் போதும். நாங்கள் அவசர அவசரமாக பிரசாதம் செய்து வச்சுட்டு இங்கே கோயிலுக்கு வந்துட்டோம்.